நாயனாருடைய வரலாற்றை தெய்வ சேக்கிழார் எப்போதுமே அது ஒரு தொடர்நிலை செய்யும், ஒரு தொடர்ந்து வர்ற காவியம் அது. ஆகவே முன்ன இருக்கிற நாயன்மாரை போற்றி அடுத்த இருக்கிற நாயன்மாரை போற்றி இப்படி வரும். இவருக்கு முந்தி இருப்பவர் சாக்கியார், பிந்தி இருப்பவர் சிறுத்தொண்டர். இந்த சிறப்புலியார் நடுப்புற தான் சிறப்புலியார் இருக்கார். ஆக சாக்கியருடைய கடைசி பாட்டு பார்த்தா இவருடைய சரிதத்துக்கு அது தொடக்கமாக இருக்கும். ஆதியா தம்மை நாளும் கல்லெறிந்து அணுகப்பெற்ற கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் சோதியார் அறிதலன்றி துணிவதன் அவர் தாழ் சூடி. யார் தாழ்? சாக்கியர். இப்போ பாருங்களேன், ஒரு நாயன்மாரை கும்பிடும்போது அதுக்கு முந்தைய நாயனாரை கும்பிட்டு தான் வரணுங்கிறார் தெய்வ சேக்கிழார். இந்த மரபு காட்டுறாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் தனித்தனி வேரடியன்னு சொல்லப்பட்டது திருத்தொண்டத்தொகை. இதை நமக்கு ஒரு பாடமாக கற்றுக்க வேண்டிய பாடமாக இருக்குது. ஒரு 30 அடியார் இருக்காங்க அப்படின்னா பொது வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. எல்லாரையும் போய் தனித்தனியாக வணங்கணும். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து என்று தான் அங்கே சொல்லப்பட்டது. சுவாமி சுந்தரருக்கு அறிவுறுத்துறார். பாருங்களேன், சுந்தரர் பரமாச்சாரியார், ஆதிசைவ அந்தனர், மேருவரையின் மேம்பட்ட தவத்தார். சாமி மாத்தியில சொல்லணும், திருக்கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய் சுந்தரனை வணங்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லலையே, சுந்தரரெல்லாம் வணங்க சொல்றாரு. அப்போ திருக்கூட்டம் பெருசுன்னு தெரியுது பாருங்க. அப்படி வணங்காமல் போயிட்டதுனால அவருக்கு என்ன பழிச்சொல் வந்தது? புறகு தட்டுன்னு. அவருக்கு காட்சி கொடுத்ததுக்கு சாமிக்குமே அந்த நிலை வந்தது, புறகு தட்டுன்னு. அப்போ என்ன தெரியுது? பரமாச்சாரியார் ஆனாலும் சரி, பரமேஸ்வரன் ஆனாலும் சரி, திருக்கூட்டத்துக்கு அவங்களும் வணக்கத்தை செலுத்தி ஆகணும் அப்படின்னு தெரிய வருது.